இன்று நாம் பார்க்க இருப்பது அண்ணாதுரை அவர்களுடைய கபோதிபுர காதல். கொஞ்சம் வேகமா நட. வேகிற வெயில் வரதுக்குள்ள ஊர் போவோம். சும்மா போக மாட்டேயா நீ? உன் வாடிக்கையே அதுதானே. சவுக்கடி கொடுத்தால் தானே போவ. வேண்டாமாப்பா பாவம். வாயில்லாத பிராணி. வெயில் வேலை. போகட்டும் மெதுவா அடிக்காதே என்று வேதவல்லி சொன்னால், மாட்டை சவுக்கால் சுருள் என அடித்து வாலை பிடித்து ஒடித்து வண்டியை ஓட்டியவனை பார்த்து. மணி காலை 11 ஆகிறது. ஒரு சாலை ஓரமாக வண்டி போகிறது. வண்டியிலே இரு மாதர், தாயும் மகளும். தலைக்குட்டையும் சந்தன பொட்டும் பொடிமட்டையுடன் ஓர் ஆடவர், வேதவல்லியின் புருஷர் வீராசாமி பிள்ளை ஆக மூவரும் செல்லுகின்றனர். வண்டி மாடு செவிலி நிறம், ஓட்டுகிற ஆளும் சிவப்பு, மீசை கருக்கு விட்டு கொண்டிருக்கிற பருவம். என்னமோமா நீங்க பாவ புண்ணியத்தை பாக்குறீங்க, மாட்டை அடிச்சு ஓட்டாதேன்னு சொல்றீங்க. சில பேரை பார்க்கணுமே. என்னடா மாடு நகருது, அடிச்சு ஓட்ட கொடுக்கறது காசா மண்ணா என்று கோபிப்பார்கள் என்றான் வண்டிக்காரன். சில பேர் அப்படித்தான். ஓட்டமும் நடையுமா போனா கூட 12 மணிக்குள்ளே போயிடலாமே, மாரிக்கு 10க்கு உச்சி வேளை பூஜைக்கு போய் சேர்ந்துடலாமே என்று வேதவள்ளி கூறினாள். அதுக்குள்ள பேஷா போகலாம். அடிச்சு ஓட்டினா அரை மணியிலே போகலாம். எதுவும் அப்படித்தான். அடிச்சு ஓட்டாத மாடும் படிச்சு வழிக்கு வராத பிள்ளையும் எதுக்கு உதவ போகுது? என் சேதியை கேட்டா சிரி சிரின்னு சிரிப்புங்கோ. நான் படிச்சதும் பழிச்சதும் அப்படி என்றான் வண்டி ஓட்டி. நீ படிக்கவே இல்லையா அப்பா என்று கேட்டாள் வேதவள்ளி. படிச்சேன் 6வது வரையிலே. அதுக்கு மேலே ஆட்டமெல்லாம் ஆடினேன். இப்போ மாட்டு வண்டி ஓட்டுற வேலை தான் கிடைச்சது. அதுவும் நம்ம சிநேகிதர் ஒருவர் காட்டினார் இந்த பிழைப்பையாவது. எல்லாம் இப்படித்தான். அந்த சினிமாவில கூட பாடுறாங்களே, நாடகமே உலகம் நாளை என்று மெல்லிய குரலிலே பாடி பாடலை பாடினான் பரந்தாமன். அதுதான் அவன் பெயர். நாடகமே உலகத்திலிருந்து மாய பிரபஞ்சத்துக்கு வந்தான். அதிலிருந்து ராதே உனக்கு கோபம் ஆகாதடி ஆரம்பித்தான். வீராசாமி பிள்ளை கணித்தார். தம்பி பாட்டு பிறகு நடக்கட்டும், ஓட்டு வண்டியை என்றார். வேதவல்லி, சாரதா சாரதா என்னம்மா மயக்கமா இருக்கா என்று தன் மகளை கேட்டாள். கொஞ்ச நேரம் சென்றதும் வண்டிக்குள்ளே நோக்கினான். சாரதா வேதவல்லியின் தோள் மீது சோர்ந்து படுத்துக் கொண்டிருந்தாள். ஒரு முறை அவளை கண்டான். 1000 தடவை ராதே உனக்கு கோபம் ஆகாதடி என்று பாடலாமா என்று தோன்றிற்று. பரந்தாமன் உள்ளத்தை அந்த பாவை கொள்ளை கொண்டாள். கண்கள் மூடித்தான் இருந்தன. ஆனாலும் அதிலும் ஒரு வசீகரம் இருந்தது. காற்றினால் சீவி விடப்பட்ட கூந்தல் சற்று கலைந்து நெற்றியில் அங்கும் இங்குமாக அலைந்தது. கருப்பு பொட்டு அந்த சிவப்பு சிங்காரியின் நெற்றியிலே வியர்வையில் குழைந்து ஒரு புறம் ஒழுகிவிட்டது. ஆனாலும் அதுவும் ஒரு தனி அழகாகத்தான் இருந்தது. மாதே உனக்கு சோகமாகாதடி என்று பாட எண்ணினான். சோகித்து சாய்ந்திருந்த அந்த சொர்ண ரூபியை நோக்கி, ஆஹா நான் வண்டியை ஓட்டுபவனாக வன்றோ இருக்கிறேன், எனக்கு இவள் கிட்டுவாளா என்று எண்ணினான். ஏங்கினான். மாடு தள்ளாடி நடந்தது. பரந்தாமனுக்கு அதை தட்டி ஓட்ட முடியவில்லை. இஷ்டம் கூட இல்லை. அந்த ரமணி எவ்வளவுக்கு அதிகமாக வண்டியில் இருக்கிறாளோ அவ்வளவு ஆனந்தம். வண்டியோட்டுகிற வேலையிலும் இப்படிப்பட்ட சம்பவம் இருக்கிறதல்லவா என்று கூட எண்ணினான். ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து 6வது மைலில் மாரிக்குப்பம். அங்கு ஆடி வெள்ளிக்கிழமையிலே குறி சொல்வதும் பிசாசு ஓட்டுவதும் குளிச்சம் காட்டுவதும் முழுக்கு போடுவதும் வழக்கம். சுற்றுப்பக்கத்து ஊரிலிருந்து திரளான கூட்டம் வரும். மாரிக்குப்பம் கோவில் பூசாரி மாடி வீடு கட்டியதும் அவன் மகன் மதராசிலே மளிகை கடை வைத்ததும் அந்த மகமாயை தயவாலேதான். எத்தனையோ ஆயிரம் குளிச்சம் கட்டியிருப்பான் பூசாரி. அவனை தேடி எத்தனையோ ஆயிரம் பேர் வந்திருப்பார்கள். எவ்வளவோ பேரை பார்த்தவன். எத்தனையோ பிசாசை ஓட்டியவன். அந்த பேர் வழியை காணவும் சாரதாவுக்கு அடிக்கடி வருகிற சோகம் ஏதாவது காத்து சேஷ்டையாக இருக்கலாம். அதுபோக ஒரு குளிச்சம் வாங்கி போகலாம் என்றும் 50 60 மைல் தாண்டி அழகாபுரியை விட்டு வீராசாமி பிள்ளை மனைவியும் மகளையும் அழைத்துக் கொண்டு வந்தார். ஆவணியிலே சாரதாவுக்கு கல்யாணம் நிச்சயமாகிவிட்டது. நல்ல பெரிய இடத்திலே ஏற்பாடு. 100 வேலிக்கு நிலம், ஆடும் மாடும், ஆளும் அம்பும் வண்டியும் அதிகம். அந்த அழகாபுரிக்கே அவர்தான் ஜமீன்தார் போல. வயது கொஞ்சம் அதிகம்தான், 60 என்று சொல்லுவார்கள். ஆனால் அவர் நினைப்பு 35லிருந்து 40க்குள் தான். ஆள் நல்ல உயரம், பருமன், மீசை மயில். ராவனுக்கு படத்திலே இருப்பது போல. ஆசாமி பேசினால் இடித்த மாறித்தான். அழகாபுரியிலே மாரிய பிள்ளை என்றால் போதும் கிடுகிடுவென நடுங்குவார்கள். அவருக்கு 3ஆம் தரமாக சாரதா ஏற்பாடாகிவிட்டது. சாரதாவுக்கு வயது 16 கூட நிரம்பவில்லை. அவள் அழகு அழகாபுரிக்கே அழகு செய்தது. நல்ல பஞ்சவர்ண கிளி என்றாலும் சோலையில் பறக்க விடுகிறார்களா? தங்க கொண்டிலை போட்டுத்தானே அத்துடன் கொஞ்சுவார்கள். அதே போலத்தான் சாரதாவுக்கு. மாரிய பிள்ளைக்கு உண்டு. அவருடைய பணம் பேசுமே தவிர வயதா பேசும். அதிலும் வீராசாமி பிள்ளை வறட்சிக்கார ஆசாமி. கடன் பட்டு பட்டு கெட்டவர். இந்த சம்பந்தத்தினால் தான் ஏதாவது கொஞ்சம் தலையெடுக்க முடியும். வேதவல்லிக்கு கொஞ்சம் கசப்புதான். இருந்தாலும் என்ன செய்வது? சாரதாவுக்கு தெரியும் தனக்கு பெற்றோர்கள் செய்கிற விபரீத ஏற்பாடு. அதை எண்ணி எண்ணி ஏங்கினாள். வாடினாள். மாரியப்ப பிள்ளையை மனத்தாலே நினைத்தாலே பயமாக இருந்தது அவளுக்கு. எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணியதால் உடல் இளைக்கலாயிற்று. ஐயோ,
அந்த ஆர்ப்பாட்டக்கார கிழவனுக்கு வாழ்க்கைப்பட்டு நான் எக்கதையாவது என்று எண்ணி நடுங்கினாள் அந்த பெண். தனது குடும்பத்தில் உள்ள கஷ்டமும் அந்த கஷ்டத்தை போக்கிக் கொள்ளவே தன்னை கிளியை வளர்த்து பூனையிடம் தருவது போல மாரியப்ப பிள்ளைக்கு மனம் செய்து கொடுக்க துணிந்ததும் அவளுக்கு தெரியும். தனது குடும்ப கஷ்டத்தை போக்க வேண்டும் என்பதிலே சாரதாவுக்கு திருப்திதான். ஆனால் கிழவனுக்கு பெண்தாக வேண்டுமே என்றெண்ணும் போது குடும்பமாவது பாழாவது எங்கேனும் ஒரு குளத்தில் விழுந்து சாகலாமே என்று தோன்றும். இது இயற்கை அல்லவா? இப்படிப்பட்ட பொருத்தமில்லாத ஜோடிகளை சேர்ப்பதற்காக யார் என்ன செய்கிறார் ஊரார் கேலியாக பேசிக் கொள்வார்களே எளிய இவ்விதமான வகையற்ற காரியம் நடக்க ஒட்டாது தடுக்கவா போகிறார்கள்? கல்லென்றாலும் கணவன் புல்லென்றாலும் புருஷன் என்று பழமொழி இருக்க கல்லோ புல்லோ அல்லாத மாரியப்ப பிள்ளைகள் சாரதாவை மனமுடித்து கொடுக்க விருப்பார்களோ? அதிலும் மாரியப்ப பிள்ளை ஒரு ஏழையாக இருந்தால் கிழவனுக்கு எவ்வளவு கிறுக்கு பார்த்தீர்களா? காடு வா வா என்கிறது, வீடு போ போ என்கிறது. கிழவன் சரியான சிறுகுட்டி வேண்டும் என்று அழைகிறானே, காலம் கலிகாலம் அல்லவா என்று கேலி செய்வார்கள். மாரியப்ப பிள்ளையோ பணக்காரர். எனவே அந்த ரமணி சாரதா சமூகத்தில் வளர்த்து விடப்பட்ட பழக்கத்துக்கு தனது அழகையும் இளமையையும் பலி கொடுக்கப் போகிறார். இவ்விதம் அழிந்த அழகுகள் எவ்வளவு, தேய்ந்த இளமை எத்தனை சாரதாவுக்கு பிசாசு பிடித்து கொண்டது என்று அவளின் பெற்றோர் எண்ணினார்கள். அவளுக்கோ பிசாசு பிடித்தது அல்ல அல்ல, மாரியப்ப பிள்ளை பிடித்து கொள்ளப் போகிறாரே என்ற பயம் பிடித்து கொண்டது. பாவை அதனாலேயே பாகாய் உருகினாள். அதை தவிர வேறு என்ன செய்ய முடியும்? அவள் புரட்சி பெண் அல்ல, புத்துலக மங்கை அல்ல. மாரி கோவிலுக்கு மாட்டு வண்டி வந்து சேர்ந்தது. அம்மன் தரிசனமாயிற்று. அந்த பூசாரி ஏதோ மந்திரம் செய்தான். மடித்து கொடுத்தான். மாறி பிரசாதத்தை வாரத்திற்கு ஒரு முறை முழுக்கு ஒரு வேளை உணவு, ஒரு நாளைக்கு 9 முறை அரச மரம் சுற்றுவது என்று ஏதேதோ நிபந்தனை போட்டான். கோவிலில் விற்ற சோற்றை தின்றார். மிச்சம் கொஞ்சம் இருந்தது. பாபம் பாபம் வண்டிக்கார பிள்ளையாண்டானுக்கு போடலாமே என்றாள் வேதவள்ளி. ஆமாம், பாபம் என்றாள் சாரதா. ஒவ்வொரு உருண்டையாக உருட்டி வண்டியோட்டும் பிள்ளையாண்டான் கையிலே சாரதா கொடுத்தாள். அந்த நேரத்திலே அவள் தந்தை வெகு சுவாரஸ்யமாக பூசாரியுடன் பேசிக் கொண்டிருந்ததால் அதுவும் நடக்க முடிந்தது. அவர் மட்டும் அதை பார்த்திருந்தால் ஒரு முறைப்பு, ஒரே கணிப்பு. உடனே சாரதா நடுநடுங்கி போயிருப்பாள். சாரதா வண்டியோட்டிக்கு சோறு போட்டதாக அவன் கருதவில்லை. அமிர்தம் கொடுத்தாள் என்றே கருதினான். அந்த மங்கையின் கையால் கிடைத்த உணவு அவனுக்கு அவ்வளவு இன்பமாக இருந்தது. அவளும் அவனுக்கு வெறும் சாதத்தை போடவில்லை. ஒவ்வொரு பிடியிலும் தனது காதல் ரசத்தை கலந்து பிசைந்து தந்தாள். இவரை போன்றன்றோ என் புருஷன் இருக்க வேண்டும் என்று எண்ணினாள். அந்த எண்ணம் திடீரென தோன்றியதால் துணிவும் ஏற்பட்டது அந்த தையலுக்கு. எனவே அவனுக்கு சாதம் போட்டுக்கொண்டே புன்சிரிப்பாக அவனை பார்த்து சிரித்தாள். பூந்தோட்டத்தின் வாடை போல அந்த புன்சிரிப்பு பரவிற்று. வாலிபன் நாடிய அத்தனையிலும் அது புகுந்தது. இந்த காதல் காட்சியை கடைக்கண்ணால் கண்டாள் வேதவள்ளி. பெருமூச்சு விட்டாள். மாறி பிரசாதம் பெற்றாள் சாரதா. இனி நோய் நீங்கும் என வீராசாமி பிள்ளை எண்ணினார். சாரதா முன்போல் முகத்தை சுளித்துக் கொள்ளாமல் சற்று சிரித்த முகமாக இருப்பதைக் கண்டு வீராசாமி பிள்ளை தம் மனைவி வேதவள்ளியை அருகே அழைத்து, வேதம் பார்த்தாயா பெண்ணை, பூசாரி போட்ட மந்திரம் வேலை செய்கிறது, முகத்திலே தெளிவி வந்துவிட்டது பார் என்று கூறினார். வேதவள்ளிக்கு தெரியும் சாரதாவின் களிப்புக்கு காரணம் பூசாரியும் அல்ல, அவன் மந்திரமும் அல்ல, ஆனால் புதிதாக தோன்றிய பரந்தாமனும் அவன் ஊட்டிய காதலும் பெண்ணின் உள்ளத்திலே ஆனந்தத்தை கிளப்பிவிட்டது என்பது. மறுபடி அவர்கள் அதே வண்டியில் ஏறி ரயில் அடிக்கு வந்தனர். வண்டியோட்டியிடம் கூறிவிட்டு ரயில் ஏறும் சமயம் வேதவள்ளி பரந்தாமனை பார்த்து, ஏன் தம்பி எங்க ஊருக்கு வாயேன் ஒரு தடவை என்று அழைத்தாள். சாரதா வாயால் அழைக்கவில்லை, கண்ணால் கூப்பிட்டாள். வேதவள்ளி வாயால் கூப்பிட்டது பரந்தாமன் செவியில் விழவில்லை. சாரதாவின் கண்மொழி அவனுடைய நரம்பு அத்தனையிலும் புகுந்து குடைந்தது. மாடாவது வண்டியாவது மாரிக்குப்பமாவது பேசாமல் சாரதாவை பின்தொடர்ந்து போக வேண்டியதுதான் என்று நினைத்தான். என்னை கணம் பிரிய மனம் வந்ததோ, நீ எங்கு சென்றாலும் உன்னை விடுவேனோ ராதே என்ற பாட்டை எண்ணினான். மணி அடித்து விட்டார்கள். வீராசாமி பிள்ளை கழித்து விட்டார். வேதவள்ளி உட்கார்ந்தாகிவிட்டது. சாரதாவின் கண்கள் பரந்தாமனை விட்டு அகலவில்லை. பரந்தாமன் பதுமை போல நின்றான். வண்டி அசைந்தது. சாரதாவின் தலையும் கொஞ்சம் அசைந்தது. அவளுடைய செந்நிற அதரங்கள் சற்று அசைந்தன. அலங்கார பற்கள் சற்று வெளிவந்தன. அவளையும் அறியாமல் புருவம் அலைந்தது. கண் பார்வையிலே ஒரு விதமான புது ஒளி காணப்பட்டது. வண்டி சற்று ஓட ஆரம்பித்தது. பரந்தாமனின் கண்களில் நீர் ததும்பிற்று. வண்டி ரயிலடியை விட்டு சென்று விட்டது. பரந்தாமன் கன்னத்தில் 2 துளி கண்ணீர் புரண்டு வந்தது. நேரே வண்டிக்கு சென்றான். வைக்கோல் மெத்தை மீது படுத்தான். புரண்டான். சாரதாவை நான் ஏன் கண்டேன் என்று கலங்குவது ஏன் என்று மனத்தை தேற்றினான். சாரதா, நீ ஏன் அவ்வளவு அழகாக இருக்கிறாய்? என் கண்களை ஏன் கவர்ந்து விட்டாய்? அழகி, என் மனத்தை கொள்ளை கொண்டாயே. என்னை பார்த்ததோடு விட்டாயா? எனக்கு அமிர்தம் அளித்தாயே. ரயில் புறப்படும் போது என்னை கண்டு சிரித்தாயே. போய் வருகிறேன் என்று தலையை அசைத்து ஜாடை செய்தாயே. நீ யார்? ஏன் இங்கு வந்தாய்? வண்டியோட்டும் எனக்கு ஏன் நீ எதையெதையோ என்னும்படி செய்து விட்டாய்? சாரதா, உன்னை நான் அடையத்தான் முடியுமா? என்னத்தான் படுமோ என்று எண்ணினான். 2 நாட்கள் பரந்தாமனுக்கு வேறு கவனமே இருப்பதில்லை. எங்கும் சாரதா, எல்லாம் சாரதா. எந்த சமயத்திலும் சாரதாவின் நினைப்புதான். இளைஞன் படாத பாடு பட்டான். பஞ்சில் நெருப்பின காதல் மனத்தில் புகுந்து அவனை வாட்ட ஆரம்பித்து விட்டது. அதிலும் கைகொடும் காதலா? வந்தியோட்டும் பரந்தாமன் அழகாபுரி முதலாளி மாரியப்ப பிள்ளைக்கு வாழ்க்கைப்பட இருக்கும் சாரதாவை அடைய முடியுமா? அழகாபுரி வந்து சேர்ந்த அழகிக்கு பரந்தாமன் நினைப்புதான். பரந்தாமனின் வாட்டம் சாரதாவுக்கு வராமற் போகவில்லை. சாரதாவின் கவலை பரந்தாமனை விட அதிகம்.
பரந்தாமனுக்கு எனும் சாரதா கிடைக்கவில்லையே! இன்பம் வராதே என்ற கவலை மட்டுமே உண்டு. சாரதாவுக்கு இரு கவலை. பரந்தாமனை பெற முடியாதே! இன்ப வாழ்வு இல்லையே என்பது ஒன்று. மற்றொன்று மாரியப்ப பிள்ளையை மணக்க வேண்டுமே, துன்பத்துக்கு அடிமைப்பட வேண்டுமே என்பது. எனவே சாரதாவின் சோகம் குறையவில்லை, அதிகரித்தது. மாரியப்ப பிள்ளைக்கு ஆத்திரம் அதிகமாகிவிட்டது. ஆச்சு, ஆவணி பிறக்கப் போகிறது. இந்த பெண் சோகம் சோகம் என்று படுத்தபடி இருக்கிறாள். இவள் சோகம் எப்போது போவது, என் மோகம் எப்போது தணிவது என்று கோபித்துக் கொண்டார். அழகான பெண்ணாக இருக்கிறாளே என்று பார்த்தால் இப்படி சேக்கு பேர் வழியாக இருக்கிறாள். உடல்கட்டை மட்டும் கவனித்தால் உருட்டி எடுத்து கிழங்குகள் போல் இருக்கின்றன என்று கவலைப்பட்டார். சாரதாவுக்கு வைத்தியத்தின் மேல் வைத்தியம். ஒரு மந்திரவாதி உபயோகமில்லை என்று தெரிந்ததும் மற்றொரு மந்திரவாதி என்று சிகிச்சை நடந்து வந்தது. ஆனால் அவளுடைய மனநோய் மாறினால் தானே சுகப்படும். வீராசாமி பிள்ளைக்கு விசாரம், வேதவல்லிக்கு விஷயம் வெளியே சொல்ல முடியாது. ஒரு நாள் மெதுவாக சாரதாவியிடம் மாரியப்ப பிள்ளையை மணந்து கொண்டால் படிப்படியாக நோய் குறைந்துவிடும் என்று கூறினாள். யார் நோய் குறையும் அம்மா? அப்பாவுக்குள்ள பண நோய் குறையும், அந்த கிழவனுக்கு ஆத்திரம் குறையும் என்று அலறி சொன்னாள் ராதா. பிறகு அவளுக்கே ஆச்சரியமாக இருந்தது. தனக்கு எங்கிருந்து இவ்வளவு தைரியம் வந்தது என்று. நோய் தானாக போகும், கல்யாணத்துக்கு நாள் குறிப்பிட வேண்டியதுதான் என்று மாரியப்ப பிள்ளை கூறிவிட்டார். நாள் வைத்து விட்டார்கள். கல்யாண நோட்டீஸ்கள் அச்சடிக்கப்பட்டு உறவினருக்கும் தெரிந்தவர்களுக்கும் அனுப்பப்பட்டன. 2 நாட்கள் தான் இருக்கின்றன கல்யாணத்துக்கு. அந்த நேரத்தில்தான் மாரியப்ப பிள்ளைக்கு தனது பேரனுக்கு அழைப்பு அனுப்புவதா வேண்டாமா என்ற யோசனை வந்தது. ஆகவே தமது காரியஸ்தர் கருப்பையாவை அழைத்து கேட்டார். ஏ கருப்பையா, அந்த பயலுக்கு கல்யாண பத்திரிக்கை அனுப்பலாமா வேண்டாமா? யாருக்கு எஜமான் என்றான் கருப்பையா. அதாண்டா அந்த தருதலை பரந்தாமனுக்கு என்றார் மாரியப்ப பிள்ளை. உன்னை அனுப்பித்தான் வைக்கிறது, வரட்டுமே என்று யோசனை சொன்னான் காரியஸ்தன். இந்த இந்த சம்பாஷணைகளை கேட்டுக்கொண்டிருந்த வீராசாமி பிள்ளை மேற்கொண்டு விசாரிக்கலானார். அப்போது சொன்னார் மாரியப்ப பிள்ளை தனது பூர்வத்திரத்தை. எனக்கு 15 வயதிலேயே கல்யாணம் ஆகிவிட்டது. மறு வருஷமே ஒரு பெண் பிறந்தது. 5, 6 வருஷத்துக்கெல்லாம் என் முதல் தாரம் என்னிடம் சண்டை போட்டுவிட்டு குழந்தையுடன் தாய் வீடு போனாள். நான் வேற கல்யாணம் செய்து கொண்டேன். என் பெண் பெரியவள் ஆனாள். அவளுக்கு 12 வயதிலேயே கல்யாணம் ஆயிற்று. நான் அதற்கு போகவே இல்லை. அவர்களும் அழைக்கவில்லை. அந்த பெண் மறு வருஷமே ஒரு பிள்ளையை பெற்று ஜன்னி கண்டு செத்தாள். அந்த பயல் எப்படியோ வளர்ந்தான். அவளும் செத்தாள். கோர்ட்டில் ஜீவனாம்சம் போட்டார்கள். அவர்களால் வழக்காட முடியுமா? என்னிடம் நடக்குமா? ஏதோ கொஞ்சம் பணம் கொடுத்து விடுதலை பத்திரம் எழுதி வாங்கிவிட்டேன். இப்போது அவன் அந்த ஊரிலே ஏதோ கடை வைத்துக் கொண்டிருக்கிறான் என்று கேள்வி என்று கூறிவிட்டு மாரியப்ப பிள்ளை, கருப்பையா, பையனுக்கு இப்போ என்ன வயது இருக்கும் என்று கேட்டார். ஏறக்குறைய 20வது இருக்கும் என்று வீராசாமி பிள்ளை பதில் கூறினார். உங்களுக்கு எப்படி தெரியும் என்றார் மாரியப்ப பிள்ளை. அந்த பிள்ளையாண்டான் மாரிக்குப்பத்துக்கு நாங்கள் போனபோது வண்டியை ஓட்டி கொண்டு வந்தான் என்றார் வீராசாமி பிள்ளை. பிறகு வேறு விஷயங்களை பேசிவிட்டு வீராசாமி பிள்ளை வீடு வந்தார். வேதவல்லியை தனியே அழைத்து விஷயத்தை சொன்னார். ராதா காதல் விழுந்தால் அவள் ஒரே பிடிவாதம் செய்வாள். கல்யாணத்துக்கு ஒப்பவே மாட்டாள். சொல்ல வேண்டாம் என்று வேதவல்லி யோசனை கூறினாள். எனவே ராதாவுக்கு தான் மணக்கப் போவது தன் காதலினின் தாத்தா என்பது தெரியாது. விசாரத்துடன் மாரிக்குப்பத்துக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் இடையே வண்டியோட்டிக் கொண்டு வாழ்ந்து வந்த பரந்தாமனுக்கு தெரியாது. தன் காதலி ராதா தனக்கு பாட்டியாக போகிறாள் என்பது. காதலியே தனக்கு பாட்டியானாள் என்பது தெரிந்தால் அவன் மனம் என்ன பாடுபடும்?